பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 78 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 78 அதிகாரம் 14 வசனம். பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். வழி நடத்தினார் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் மற்ற மனிதர்களால் வழிநடத்தப்படுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். இன்னும் யாராவது என்னை வழிநடத்த மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்போடே நாம் காணப்படுகிறோம். நண்பர்கள் மூலமாக வழிநடத்தப்படுகிறோம், சொந்த பந்தங்கள் மூலமாக வழிநடத்தப்படுகிறோம். இப்படி பல காரியங்களில் நிமித்தமாக வழிநடத்தப்படுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த பாதைகள் எல்லாம் தோல்விகளிலேயே முடிவடைகிறது. ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருப்பதில்லை. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை வழிநடத்துகிற விதமானது வித்தியாசப்பட்டதாய் இருக்கிறது. பல நேரங்களிலே மனிதர்களை நாடுகிறோம், ஆனால் கர்த்தரை நாடுவதில்லை. கர்த்தரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வழிநடத்தும் என்று சொல்லி கேட்பதில்லை. உலக பிரகாரமான வழிகளிலே நாம் கடந்து செல்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிலையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, நாம் போகிற பாதைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, யார் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக அவரே என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஜெபித்து அவருடைய வழிநடத்தலை பெறும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான வழிகளில் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78 அதிகாரம் 53 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 78 அதிகாரம் 53 வசனத்திலே, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்றால் பத்திரமாய் வழி நடத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலக மனிதர்கள் நம்மை பத்திரமாய் கரை சேர்ப்பது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் நேர்த்தியான பாதைகளில் நம்மை கொண்டு செல்லுகிற தேவனாய் காணப்படுவார். இன்றைக்கு போகிற பாதைகள் எல்லாம் முட்கள் நிறைந்ததாக காணப்படலாம். போகிற பாதைகள் எல்லாம் கல்லும் முரடுமாய் காணப்படலாம். எப்படி இதை கடக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிறார். இரண்டாவதாக எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்திலே, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்தினால் நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாளிலே நம்முடைய திறமைகளை நம்பி பல காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். நம்முடைய திறமைகளை நம்பி பல பாதைகளிலே கடந்து செல்கிறோம்.
நம்முடைய திறமையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் ஒருவரே நம்மை வழிநடத்த முடியும். அவர் நம்மை அவருடைய பலத்தினால் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய பலமானது இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாததாவே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது அவர் அதன் நிமித்தமாய் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுவார். மூன்றாவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 78 அதிகாரம் 14 வசனத்திலே, பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, பகலிலே மேகத்தினாலும் இரவிலே வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்பதாக. இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் பாதையானது நேர்த்தியாய் காணப்படும். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுவார். அவருடைய வழிநடத்துதல் எல்லாம் வேதத்திலே வாசிக்கும் போது வித்தியாசப்பட்டதாகவே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நினைத்து இந்த பாதைகளிலே நம்மால் வழிநடத்த யாராலும் முடியாது, இதை கடக்க நம்மால் முடியாது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, எல்லா காரியங்களையும் மாற்றி என் தேவன் தம்முடைய பிரசனத்தினால் நம்மை வழிநடத்துகிறார் என்பதாக. நான்காவதாக, என் தேவன் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எரேமியா 31 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 31 அதிகாரம் 9 வசனத்திலே, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செம்மையான பாதைகளிலே நம்மை வழிநடத்துகிறார். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, செம்மையான பாதைகளிலே வழிநடத்துவேன் என்பதாக. இந்த காலவெளியிலே யார் நம்மை வழிநடத்துகிறார்கள்? தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது அந்த பாதையானது நேர்த்தியாய் காணப்படும், அந்த பாதைகளிலே செம்மையாய் காணப்படும். இந்த நாளிலே, இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது 4 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, அவர் நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிறார். இரண்டாவதாக, அவருடைய பலத்தினால் நம்மை வழி நடத்துகிறார். மூன்றாவதாக, அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை வழி நடத்துகிறார். நான்காவதாக, செம்மையான பாதைகளிலே நம்மை வழி நடத்துகிறார். இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாமும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம், செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களை வழிநடத்த கூடும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் தாமே வழி நடத்துகிறவராய் காணப்படுவீராக. அவர்களுடைய பாதைகள் எல்லாம் வெற்றியாய் காணப்பட கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை வழிநடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக.
ஆமென். God bless you.